ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பிரியவா சரணம். உங்களுடைய கர்ம வினைகள் நீங்க, உன்னை பிடித்த பீடை தரித்திரம் ஒழிய, இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் தினமும் சொல்லி வா. உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி உன்னுடைய வாழ்க்கை மாறும், உன்னுடைய தலையெழுத்தும் மாறும். நிச்சயம் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் பிரச்சனைகள் என்பது இருக்காது. உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீ வாழ்வாய். அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். பெரியவாவை சந்திக்க ஒரு நாள் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அன்று ஒரு பக்தன் பெரியவாவை சந்திக்க வந்தான். பெரியவாட்ட தன் மனசுல கூடிய கஷ்டங்களையும் தன் செய்த பாவங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் கூறுறான். பெரியவா, நீ ஓரமா நில்லு அப்படின்னு சொல்லிடுறா. அந்த பக்தனுக்கு மனசுல நிறைய குழப்பம். ஐயோ, என்ன செஞ்சோம் நம்ம? பெரியவா நம்மளை இப்படி ஓரமா நிக்க சொல்லிட்டாரே, நம்ம மேல தப்பு இருக்கோ, நம்ம ஏதோ பெருசா தப்பு பண்ணிட்டோமோ, பெரியவா நமக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாரோ அப்படின்னு அந்த பக்தனுக்கு மனசுக்குள்ள குழப்பம். மனசுல படபடக்க ஆரம்பிக்கு. ஏன்னா பெரியவாட்ட வந்தா தன்னுடைய வாழ்க்கையில கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துருவாரு, பெரியவா பார்த்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில போறார் அந்த பக்தன். ஆனா பக்தன் போயிட்டு இப்படி செஞ்சவனையும் மனசுல கூடிய பாரம் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அந்த பக்தனோட பிரச்சனையே குடும்பத்துக்குள்ள எப்ப பாரு சண்டை, பணப்பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் பிரச்சனை, நோய் நொடி வருவது, ஏதோ பாவத்தினால்தான் இப்படி நடக்குதுன்ற ஒரு குழப்பம் எல்லாத்தோடும் சேர்த்து வச்சுதான் பெரியவா பார்க்க சந்திக்க அந்த பக்தன் சென்றார். பெரியவா பார்க்க அந்த பக்தன் சென்று பார்க்கும் பொழுது பெரியவா இப்படி ஓரமா இருக்க சொல்லிட்டாருன்னு மனசுக்குள்ள இன்னும் குழப்பம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால என்ன பண்றதுனே தெரியாம அந்த பக்தன் நிற்கான். அதுக்கப்புறம் பெரியவா அங்க வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் ஒவ்வொன்றாக சொல்லி ஆசி வழங்கி அனுப்பி விட்டார். அதுக்கப்புறம் அந்த பக்தன் அதாவது பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டே இருக்கான். பெரியவா இப்ப வா, நான் உன்னை ஏன் ஓரமடிக்க சொன்னேன்னு யோசிக்கிறியா? மற்றவங்களுக்குலாம் சின்ன சின்ன பிரச்சனை தான், ஆனா உனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. உனக்கு அதை சொல்லும் போது சரியா சொன்னாதான் புரியும். அப்படி புரியாம போச்சுன்னா நீ அதை சொல்றதுல பிரயோஜனம் இல்லாம போயிடும். முக்கியமா இது எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, உனக்கு மட்டும் நான் சொல்றேன், நீ மட்டும் பண்ணு, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு பெரியவா சொல்றா. அந்த பக்தனுக்கு ஒரே குழப்பம், என்ன புரியலை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பெரியவா சொல்றா, சரி நீ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. ஒரு நேரத்துல ஒரு கடவுள் மேல பக்தியே இல்லாத ஒருத்தர் தான். அவனோட நண்பன் இன்னொருத்தன் கடவுள் மேல தீவிர பக்தி, தினமும் கடவுளை நமஸ்காரம் பண்ணுவது, கோவிலுக்கு போவது, கடவுளுக்கு மேலேயே பக்தியா இருப்பது, கடவுள் இல்லாம இருக்கவே மாட்டான் இப்படிப்பட்ட பக்தன். இன்னொரு நண்பன் சொன்ன பத்தியா, எப்ப பாரு தப்பான காரியங்கள் செய்வது, பல பிரச்சனைகள் செய்வதுன்னு எப்பவுமே அப்படித்தான் இருப்பான். ஒரு நாள் அவனுடைய நண்பன், அதாவது அந்த தப்பான சொன்ன பத்தி நண்பன், அவனுக்கு பல நோய்கள் பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அந்த சாமி மேல பக்தியா இருக்க நான் நம்ப சொல்றான், நீ ஏன் கோவிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். எனக்கு அது மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இன்னொரு நண்பன் சொல்றான். அதுக்கு ஒரு நாள் வந்து பாரு அப்படின்னு அவனுடைய நண்பன் சொல்றான். சரி வரேன் அப்படின்னு ஒரு நாள் கோவிலுக்கு போறான். அங்க போறச்சே அங்க ஒரு சாமியார் இருக்கார். அவர் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்றான். அப்போ இவனுடைய மனசுல கூடிய கஷ்டங்கள் சொல்றான். அவன் நண்பனும் அந்த பக்கம் போயிட்டு வந்தான். அப்போது இவன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி, இதை சொல்லு உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் போயிட்டா. அதுக்கப்புறம் அவன் நண்பன் வந்தான். என்னடா இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இல்ல இங்க சாமிகிட்ட பேசியிருந்தேன் அப்படின்னு சொன்னான். இங்க சாமியா எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல நான் பார்த்தேன், நான் பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க யாரும் கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு லாட்டுக்கு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பனும் போயிட்டான். அதுக்கப்புறம் இவன் சொல்றான், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம் கர்ம வினைகள் பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். நம்பவே முடியல, எப்படி இது அப்படின்ற மாதிரி அவன் நண்பனுக்கும் தோணுது. ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தா, இத்தனை நாள் பக்தனா இருக்க நம்மளுடைய வாழ்க்கையிலே மாறலையே, எப்படி மாறுனுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம். சரி நம்ம மற்றவங்க அவன்கிட்ட போய் கேட்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அங்க போயிட்டு கேட்கிறான். என்ன ஆச்சு, எப்படி இது நடந்துச்சு, எப்படி இப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவன் நண்பன் சொல்றான், நான் அன்னைக்கே சொன்னல, நான் ஒருத்தங்களை பார்த்தேன், அவங்க தான் எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, அதெல்லாம் சொன்னேன், இப்போ எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு. அப்போதான் சொல்றான், சரி அது என்ன எனக்கும் சொல்லேன் அப்படின்னு அவன் நண்பன் கேட்கான். அதுக்கு அவன் நண்பன் அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டான். அவன் சொன்னதுக்கு அப்புறம் வாழ்நாள்லாம் போகுது. அப்படியே போனதுக்கு அப்புறம் அந்த நண்பன் சொன்ன பத்தியா, ஒரு நண்பன் பக்தியா இருந்தவன், அதுக்கப்புறம் நண்பன் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாமே இதான் தீர்ந்துருதே, எதுக்காக நம்ம இவ்வளவு பக்தியா இருக்கணும், நம்ம என்ன வேணா பண்ணலாம், நம்ம என்ன வேணா பண்ணாலும் நமக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் உனக்கு வந்துருச்சு. ஆனா அந்த தப்பான நண்பனா இருந்தவன் நல்லவனா மாறிட்டான். கோவில் போறது எல்லா விஷயங்களும் பண்றதுன்னு ஆரம்பிட்டான். ஆனா நல்லவனா இருந்தவன் தப்பானவனா மாறிட்டான்.
இப்போ அந்த ஒரு மந்திரம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம என்ன பாவங்கள் பண்ணாலும் சரி, நம்ம என்ன பண்ணாலும் சரி, நம்ம இதை சொல்லிட்டா நமக்கு விமோச்சனம் கிடைச்சிரும், நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும் அப்படின்றதுக்காக அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவனுடைய வாழ்க்கையில அவன் நிறைய பிரச்சனைகள், நிறைய பாவங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கான். ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா பெரியவள பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா பண்ணி நிறைய பாவங்களை சேர்த்துடுறான். ஒரு நாள் நோய் நொடியோட வந்து படுத்துக்கிறான். அவன் இதுக்கு முன்பே அவனுடைய மனைவிட்ட சொல்லிட்டான், நான் படுக்கிற நோய் நொடி நேரத்துல, அதாவது நான் சாவ போற நேரத்துல நீ இதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தான். அந்த ஒரு மந்திரத்தை அப்பம்போது கேட்கான். அவன் மனைவியோ, நீங்க இன்னும் சாவ போல, உங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கு அப்படின்ற மாதிரி மனைவி சொல்லா போயிடான். இவன் ஞாபகப்படுத்தி பார்க்கான். ஆனா சொல்றதுக்கு ஞாபகமே வரல. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுடைய உயிர் அவன் உடம்புல இருந்து பிரிஞ்சு போயிருது. அவனால கடைசி வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த சொல்லவே முடியல. பாவம் தெரியாம பண்ணா தப்பு இல்லை, தெரிஞ்சு பண்ணிட்டு அதுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு தேடினா கண்டிப்பா நிறைவேறாது. நீ பண்ணதெல்லாம் தெரியாம பண்ணது, கவலைப்படாத. நீ பண்ண பாவங்களுக்கு விமோச்சனம் இருக்கு. நீ பண்ண எல்லாத்துக்கும் விமோசனம் கிடைச்சி இப்படி பாவங்கள்லாம் நீங்கி பிடித்த பீட கர்ம வினைகள் எல்லாமே நீங்கி நீ நல்லபடியா இருக்கலாம். அதுக்கு நீ இந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்லு. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ இதை யாருக்கிட்ட போய் என்ன சொன்னாலும் சரி, அவங்களுடைய கர்ம வினைகள், அவங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இருந்தால் மட்டும்தான் அதை அவங்களால சொல்லவே முடியும். அப்படி இல்லைன்னா சொல்லவே முடியாது. அதனாலதான் உன்னை முக்கியமான காக்க வச்சு ரொம்ப நேரம். நீ இந்த ஒரு விஷயத்த சொல்லு, நிச்சயம் வாழ்க்கை மாறும். இதை போய் நீ மற்றவங்கள்ட்ட சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு புரிஞ்சாலும் அவங்க சொன்னாலும் அவங்களுடைய வாழ்க்கையில கடைசி நிமிடத்துல அவங்களால அதை சொல்ல முடியாம போயிடும். ஏன்னா இதை இப்போ உச்சரிக்கிறதோட கடைசி நிமிஷத்துல உச்சரிச்சா கண்டிப்பா உனக்கு விமோச்சனம் தான். உன்னுடைய பாவம்லாம் நீங்கணும் தானே, நீ இதை சொல்லு. ஆனா இனிமே தப்பு பண்ணாத. இவ்வளவு நாள் நீ பண்ணாம தப்பெல்லாம் தெரியாம பண்ணது. தெரிஞ்சு பண்ணேன்னா அது உனக்கு எப்பவுமே மறுபடியும் மறுபடியும் அந்த பாவம் உன்னை தொடர்தான் செய்யும், உன்னை விட்டு போகாது. தெரியாம பண்ணிட்ட, அதுக்கு உனக்கு தப்புன்னு தோணிடுச்சு, நீ தப்புன்னு தோணாலதான் இங்க வந்திருக்க, அதனால உன்னால இது சொல்ல முடியும். தப்புன்னு தோணாமலேயே நீ அதுக்காக எவ்வளவுதான் பண்ணாலும் அது தப்பான விஷயமா இருக்கும்போது உனக்கு என்ன நல்லது நடக்கும் சொல்லு. கவலைப்படாத. நான் சொல்ற இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு வா, எல்லாமே மறந்து எல்லாமே மாறி நல்லபடியா நடக்கும் அப்படின்னு பெரியவர் சொல்றா. அதுக்கப்புறம் அந்த ஒரு மந்திரத்தை அந்த பக்தனை சொல்றா. அந்த பக்தனுக்கு ஒரே ஆச்சரியம், இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். என்ன பாக்குற, இது உனக்கு தெரியுமா ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி கேட்கிறா பெரியவா. இல்ல பெரியவா அப்படின்ற மாதிரி இருக்கிறான் பக்தன். ஆனா இத்தனை நாள் இதை நீ சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லை பத்தியா, நான் சொல்லி உனக்கு தோணுதுல, நீ சொல்லிட்டு வா, உடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி பெரியவா அனுப்பிவிட்டான். அதுக்கப்புறம் அந்த பக்தனும் ஒவ்வொரு நாளுமே சொல்லிட்டே வந்தான். ஒரு நாள் அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிறைய ஆக ஆக அவனால முடியல. ஒரே அவன் உட்காந்து பூஜையில உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஒரு 2.5 மணி நேரம் விடாம சொல்லிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் கண்முழிச்சு பார்க்கான். மனசுல ஒரு சந்தோஷம், ஏதோ நம்ம வாழ்க்கையில சாதிச்ச மாதிரி எண்ணம். அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நிறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பெரியவா சந்திக்கவே சொன்னான். பெரியவா, நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்குது பெரியவா. நான் தெரியாம பண்ண தப்பு தான், இப்போ என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லது நடக்குது. நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் பெரியவா, மனசுல கூடிய எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே போய் நல்லபடியா நான் வாழ்றேன் பெரியவா அப்படின்னு சொல்றான். இது கவலைப்படாத, இனிமே தப்பு பண்ணாம நல்லபடியா வாழு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். நீங்களும் உங்களுடைய கர்ம வினைகள் பிரச்சனைகளை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் தைரியமா இதை சொல்லுங்க. தெரியாம பண்ணுக்கு தப்புனா இதை கண்டிப்பா உங்களுக்கு பயன்படும். தெரிஞ்சு பண்ணிட்டு அந்த விஷயத்துக்காக பண்ணாதீங்க, அதை எப்பவும் உங்களுக்கு பயன்படாது. இந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க, ராமா கிருஷ்ணா, ராமா கிருஷ்ணா, ராமா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்னா. இந்த ஒரு மந்திரம் தான். நீங்களும் முழு நம்பிக்கையோட ராமா கிருஷ்ணா, ராமா கிருஷ்ணான்னு சொல்லுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறும். நீங்க நினைச்ச அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். உங்களுடைய தலையெழுத்து மாறும், உங்களுடைய பாவங்கள் நீங்கும், உங்களுடைய பிடித்த பீடைகள் தரித்திரங்கள் அனைத்தும் ஒழிஞ்சு நல்லபடியா நிச்சயம் முழு நம்பிக்கையோட சொல்லிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்திற்கும் தீர்வுங்கிறது ரொம்ப எளிமையா கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளியே வருவீங்க. நீங்க மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லலாம். ஆனா அவங்ககிட்ட சொல்லிடுங்க. இத ஒரு டைம் நீ சொல்லினதுக்கு அப்புறம் எனக்குனே தப்பு பண்ணேன்னா அது எல்லாமே மறுபடியும் உன்னையே தான் துரத்தும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது உன்னை விடாது, உன்னுடைய பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நிறைய நபர்கள் தப்பு பண்ணிட்டு என்ன வேணா பண்ணி திருத்திடலாம் அப்படின்ற எண்ணத்துல இருப்பாங்க. ஆனா இது முடியாது, இது அப்படி கிடையாது. அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு சரியா போய் சொல்லிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறி நல்லபடியா நடக்கும். இப்போ கர்ம வினைகள் எல்லாம் நீங்கும், உங்களை பிடித்த பீழி தரித்திரம் எல்லாம் ஒழியும். முழு நம்பிக்கையோட போயிட்டு சொல்லிட்டு வாங்க, நல்லது நடக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.